இப்போ நிறைய பேருக்கு ஸ்கூல் பிள்ளைங்க போகும்போது டூ சைடாக பின்ன சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாடல் தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நோஸ். இஃப் டோன்ட் நோ யூ கேன் லேர்ன் லைக் திஸ். ஸோ ஹவு டு டூ த பின்னல் ஒன்லி ஐம் டூயிங் நவ். வாகனம் எடுத்துக்கிறோம் ரெண்டு பக்கம். ஃபஸ்ட்டு இந்த ஹேர் எடுத்துக்கோங்க. தென் திஸ் ஒன் பேக்கில் ஃபுல்லாக ஹேர் எடுத்துக்கோங்க. ஒன், இந்த மொத்த ஹேரையும் இந்த கையில் எடுத்துக்கோங்க. பின்னாடி உள்ள ஹேரை டூ, தென் இந்த ஹேர் ஸோ ஒன் ஹேர் ஸ்டைல் கிடச்சிச்சு. இதே மாதிரி தான் இந்த சைடு, அதாவது லெஃப்ட்டு நிறைய பேருக்கு ரைட் ஹேண்டும் லெஃப்ட் ஹேண்டும் மாறும். ஸோ இதே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஹேர் எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் எடுக்கும்போது தான் இது போய் பின்னாடி ஹேரை வந்து இதுக்குள்ளே அடங்குறதுனால நம்மளுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டேக் ஃப்ரண்ட் ஹேர். 3 பாகமாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ஹேரை உள்ளார தள்ளணும். தென் பாக்கி உள்ள ஹேர் எடுத்துக்கணும். ப்ளீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நான் ஃபோர்ஸாக தான் அந்த முடியை வந்து எடுத்து பின்னுற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் இட் லுக்ஸ் லூஸர். ஸோ இப்போ கொஞ்சம் பார்க்கும்போது உங்களுக்கு டைட் மெத்தடில் கிடைக்கும். யூ கேன் புட் த ஹேர் பேக். ஸோ 2 சைட் உங்களுக்கு நார்மலாக ஹேர் ஸ்டைல் கிடச்சிருச்சு. பட் நீங்கள் நம்ம நார்மலாக வெளியில் போகிறோம், புரடி இந்த இடத்துலலாம் பின்னாடி எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தலை காயலை, இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தலை சீக்கிரம் காஞ்சிரும். நான் மோஸ்ட்லி தலை குடிச்சதுக்கப்புறம் இந்த ஹேர் ஸ்டைல் வீட்டில் நான் சிம்பிளாக போட்டுட்ருப்பேன். ஸோ தட் அவர் ஹேர் ஆல்சோ வில் நாட் டிஸ்டர்பன்ஸ், இட் வில் நாட் ஃபெல் டவுன். தென் த பேக் சைட் ஆல்சோ வில் கெட் ட்ரை ஈஸியர். இந்த இடம் நம்மளுக்கு ஈரமாக தான் உங்களுக்கு ரொம்ப சளி பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி டைத்தில் இந்த ஹேர் ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். தென் இந்த மெத்தட்லேயே உங்களுக்கு இன்னும் இந்த ஸ்கூல் பிள்ளைங்க இல்லை மற்ற பீப்புள்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப வலிச்சு சீக்கிரம் மாதிரி இருக்குது, இந்த ஹேர் ஸ்டைல் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதிலேயே இன்னொரு ஹேர் ஸ்டைல் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இது பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ரெட்டை ஜடை எப்படி பின்னுறதுன்னு பார்த்தோம். ஸோ நிறைய பேருக்கு அந்த ரெட்டை ஜடை வந்து ரொம்ப வலிச்சு சீர மாதிரி இருக்குது. இப்போ தலை குளிக்கும் போதெல்லாம் ரொம்ப தண்ணி போய் ஸ்டோர் ஆகுது 2 சைடும். அப்படிங்கும்போது 2 சைடில் தண்ணி சடம்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ரெட்டை சடை பின்னும்போது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ அதுதான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ஸ்ப்ளிட்டேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். முன்னாடி நம்ம மொத்தமாக எடுத்துக்கிட்டோம், அந்த மாதிரி எடுத்துக்கக்கூடாது. திஸ் ஏரியா இதை மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த காதோரத்தில் இருக்கிற சின்ன முடி மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். பாக்கி எல்லா முடியையும் உள்ளார தள்ளிடுங்க. இது நம்ம எடுத்துக்கலாம். தென் பின்னாலேருந்து இந்த சென்டர் போர்ஷனில் நம்ம கொஞ்சம் முடி எடுத்துக்கிறோம். If you want to have more hair, you can also do, because இந்த பக்கம் வந்து ஹேர் வந்து நமக்கு ரொம்ப கொடுக்காம இருக்கும். தென் இதில் சென்டரில் கொஞ்சம் முடி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ நம்மளுக்கு 3 பார்ட்ஸ் கிடச்சிருச்சு. 3 பார்ட்லேயே இப்போ நார்மலாக நம்ம முடிய பண்ண போகிறோம். ஸோ ஒரு சில முடி உங்களுக்கு வரும், அது உங்களுக்கு சாம்பிள் தான் இந்த முடியை காமிக்கிறதுனால ஐ டு நாட் கன்சிடர் அதர் வேர்ஸ். ஓகே, அதே எனக்கு வந்து லேயர் கட் பண்ணுறதுனால கொஞ்சம் முடி அங்கே ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஸோ இஃப் யூ ஹேவ் லாங் ஹேர் யூ கேன் சூஸ் திஸ் டைப் ஆஃப் ஸ்டைல். உங்களுக்கு ஃப்ரண்ட்லையும் இந்த பக்கமும் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ நவ் நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ மீதம் உள்ள ஃபஸ்ட்டு உள்ள முடியை எடுத்துக்கோங்க. இதை ஹோல்ட் பண்ணிக்கணும். தென் பின்னாடி உள்ள முடி இந்த பின்ன முடியோடு சேர்த்து இந்த காதுக்கு பின்னாடி எப்போயுமே முடியை கொடுப்போங்க. ஏன்னா காது ஓரத்தில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த தோடு இருக்கும்போது அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ காதுக்கு பின்னாடி தான் இந்த பின்றதை நம்ம எடுத்துக்கணும். This is the one head. So when you have this method, you will have some looser type here. So இதை நம்ம பண்ணுறதுனால தண்ணி இந்த இடத்துல மோராக உங்களுக்கு தலையில் ஸ்டோர் ஆகாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஹேர் ஸ்டைல் மெத்தட். ஸோ இதே மெத்தடை நம்ம இந்த சைடு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் முன்னாடி உள்ள ஹேர் ஸ்டைலும் இதையும் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கிடைக்கும். எனக்கு வந்து முன்னாடி ஹேர் மறைக்கிறதுனால உங்களுக்கு தெரியல, பட் ஆனால் லாங் ஹேர் வில் யூ கேன் see the more differences from this hair style to that hair style. பிகாஸ் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா முடி உங்களுக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். நிறைய முடி வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இதை நீங்கள் எடுத்து சொருகும்போது உங்களுக்கு முடி முன்னாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. த சேம் திங் ஐம் கோயிங் டு டூ ஹியர் ஆல்சோ. இந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் காதுக்கு மேலே உள்ள முடி எடுத்துக்கிறோம். தென் பின்னாடி கொஞ்சம் முடி இல்லை உங்களுக்கு அடியில் உள்ள முடி ஸ்ப்ளிட்டேஷன் ஆகுது, அதையும் எடுத்துக்கோங்க. தென் இந்த சென்டர் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிச்சு. ஸோ யூ கேன் ஸ்டார்ட் டு த நார்மல் ஹேர் ஸ்டைல். நம்ம பின்னுவோம்.
எடுத்து பேக்கில் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் தென் த அதர் பெண்டிங் யூ ஹேவ் டு place like this. So there is no balance there. ஸோ இது கொடுக்கும்போது உங்கள் சொல்கிற பேச்சை உங்களோட ஹேர் வந்து கேட்கும். பட் நான் வீட்டில் இருக்கும்போது என்னோட முடி நான் ஷார்ட்டாக கட் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லுக் கிடைக்கும். ஃப்ரண்ட்டும் மீன்ஸ் ஃபஸ்ட்டில் உள்ள ஹேர் ஸ்டைலும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த பெனிஃபிட் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ஹேர்லாம் வந்து முன்னாடி வராமல் நீட்டாக உங்களுக்கு இது வந்து பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக ஹவுலாக கிளிப் மாதிரி இது ஒரு மெத்தடாக இருக்கும். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் ஒன். இப்போ பார்க்க போகிற மெத்தட் என்னன்னா, உங்களுக்கு எல்லா ஹேர் ஸ்டைலும் இப்போ உங்களுக்கு போடுறதுக்கு அழுப்பாக இருக்குது. ஐம் ஸோ டயர்ட் டு have this type of hairstyle and I just want this simple hairstyle and when I have a hair bath it will get drier easier அப்படின்னு பார்க்கும்போது சேம். ஸோ நான் முன்னாடி சொன்ன டைப் மாதிரி நீங்கள் எடுத்து பின்னிட்டு லைட்டாக கூட பின்னுங்க, அதுவும் உங்களுக்கு அழகாக தான் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு பின்னாடி தான் இந்த ஹேர் பேண்ட் வந்து நம்ம கொடுக்கணும். ட்விஸ்டி அங்கே போல வந்து this is the normal type. So when you have hair bath, you can put this so that the water will not stop back. And then whatever the hairstyle you can wear, நீங்கள் கீழே இருந்து இந்த ஹேர்ஸ்டைல் போடும்போது இந்த இடத்துல கீழே இருந்து பூ இங்கே வச்சிங்கன்னா you can do this in half saree style also. It looks too good.